அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இருந்த CNN சர்வே கூட ஒரு வாரத்துக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் தேர்தல் களத்தில் மாற்றம் நடந்துருச்சு. திமுக கூட்டணிக்கு ஒரு கடும் பின்னடைவு இருக்க போகுது அப்படிங்கிறத அவர்கள் கருத்து கணிப்பு முடிவாக வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 16,000க்கும் மேற்பட்ட சாம்பிள் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் இது. இதில் என்னன்னா அந்த ஒரே வார்த்தை மாற்றம் என்ன, இதில் ஏன் திடீர்னு திமுகவுக்கு பின்னடை வந்துச்சு அப்படிங்கிற விலாவரியாக பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி திமுக எந்த அளவிற்கு தோல்வி பயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சம்பவம் உணர்த்தியிருக்கு. மதுரை மத்திய தொகுதி நம்ம அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களினுடைய தொகுதி, பிடிஆரினுடைய தொகுதி, அவருக்கே தேர்தல் பயம் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த சம்பவம் காட்டுது. அதாவது அந்த தொகுதிக்கு உட்பட்ட அரசு அலுவலக கட்டடத்துக்குள்ள 400க்கும் மேற்பட்ட புதிய நாற்காலிகளை பதுக்கி வச்சிருக்காங்க. எதற்காக பதுக்கி வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, போட்டு உட்கார்றதுக்காகலாம் இல்லை, அப்படியே பட்டுவாடா பண்ணுறதுக்காக, பரிசு பொருளை கொடுக்கறதுக்காக. இதான் அந்த பகுதியில் உள்ள நாம் தமிழர் கட்சியினர் தேர்தல் அதிகாரிகளை கூட்டிட்டு அந்த சீலை உடச்சி உள்ளே போயிட்டு எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த சீல் இவர்கள் தான் முதல் முறை அது எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அது டெய்லியுமே இரவு நேரங்களில் அவர்கள் அந்த சீலை எடுக்கிறது, அந்த அறையை பயன்படுத்திக்கிறது அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை இன்னைக்கு மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். பல கட்டமா போராடினாங்க, இதை திறக்க மாட்டோம்னு போராடினாங்க. ஆனா திறந்தாதான் போகணாங்க, திறந்தாங்க. வச்ச சீயோட லட்சணம் தெரியுமா? இது நான் எந்த கட்சி இந்த உள்ள சேர் வச்சிருக்கான்னு நான் சொல்லல. ஆனா இந்த சீல் சொல்லுது பாருங்க, இதுதான் சீல் வைப்பாங்களா? இப்படிதான் மாநகராட்சியில சீல் வைப்பாங்களா? உள்ளுக்குள்ள 4000 சேர். இதுல என்னன்னா, ஏப்பா உள்ளுக்குள்ளதான் இருந்துச்சு, சீல் வச்சுட்டாங்கல்ல, யாருக்கு நான் கொடுக்கல நீங்க நினைக்கலாம். என்ன தெரியுமா, தினம் திமுக காரன் தினம் இதை துறக்க இங்க இருந்து நாற்காலி எடுத்துட்டு போக இதை கொடவுன் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு. புதுசா இருக்கே துணி, இது என்னைக்கு சீல் வச்சது? இவ்வளவு புதுசா இருக்குமா? இவ்வளவு வெள்ள வெள்ளைன்னு இருக்குமா? சீல் வைக்கிற முண்டங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதை திருடுறதையாவது ஒழுங்கா திருடணும்ல. உதயநிதி ஸ்டாலின் வச்சு திட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் நினைச்சது பிடிஆர் தியாகராஜ யோக்கியம் நினைச்சோம். யோக்கியம்னு அந்த யோக்கியதை தெரியுது. அந்த யோக்கியதை நான் சொல்றேங்க, இந்த பணம் பட்டுவாடாலும் தெரியுமா, பிளையிங் ஸ்குவாட்ல தான் நடக்குது. தேர்தல் ஆணைய வண்டியில தான் நடக்குது. பண பரிவர்த்தனை நீங்க எங்க சோதனை இருந்தீங்க? நீங்க எங்க சோதனை இருந்தீங்க? நாங்க அவங்க வண்டியை சோதனை இடணும். 7:30 மணிக்கு சொன்னதுக்கு 10:45 வருது. இதுக்கு பேரு பிளையிங் ஸ்குவாட். கேவலங்க. நான் ₹1 கூட தேர்தலுக்கு பணம் கொடுத்தது இல்ல, நான் ₹1 கூட காசு கொடுக்காம எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி அப்படி மாறுதட்டி சொல்லுவாரு பிடிஆர் அவர்கள். ஆனா அவருடைய தொகுதியில் இது மாதிரி நடக்குது அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்னு, கடந்த முறை மாதிரி நம்ம இந்த முறை ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னொன்று, கடந்த முறையுமே கூட நான் பணம் தானே கொடுக்கலன்னு சொன்னேன், பரிசு பொருள் கொடுக்கலன்னு சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கை கூட அவர் பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா தான் கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர்னு சொல்லிட்டு வந்த பிடிஆர் மீதே இன்றைக்கு ஒரு பகிரங்கமான ஒரு புகார் எழுந்திருக்கு. இது குறித்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரா இல்லை இப்படி ஒத்துக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததா தேர்தல் களம் அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிராக மாறுதா அப்படிங்கிற கேள்வி அந்த CNN சர்வே நமக்கு அப்படி உணர்த்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனைகளா அந்த கருத்து கணிப்பில் மக்கள்கிட்ட கேட்கும்போது எல்லாரும் சொல்றது, பெண்கள் பாதுகாப்பு ஒரு பிரதான பிரச்சனையா இருக்கு, மதுபானங்கள் மற்றும் போதைப் பொருள் சார்ந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இது போக வேலை வாய்ப்பின்மை, அதெல்லாம் பின்னாடி. ஸோ பிரதானமா இந்த 2 விஷயம் தான், சட்ட ஒழுங்கு மற்றும் இந்த போதை கலாச்சாரம். இந்த 2 பிரச்சனையின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி சர்வே கிட்டத்தட்ட முடிவுகள் மாறுது. தேர்தல் நெருங்க பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் உருவாக சர்வே காட்டுது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளில் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நடக்குது. இப்போ கிட்டத்தட்ட டிஎம்கே கூட்டணி என்டிஏ கூட்டணி இடையில தான் ஒரு மிகப்பெரிய அளவில் டஃப் இருக்கிறதா, போட்டி இருக்கிறதா சர்வே சொல்லுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்த முறை அப்படியே திமுக முன்னிலையில் இருந்துச்சு, இந்த முறை என்டிஏ முன்னிலையில் இருக்குது அப்படின்னா திமுகவினுடைய அந்த ஆதரவு விழுக்காடு எதனால் குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திமுக ஆதரவு நிலைப்பாடு மட்டும் குறையில, தாவேகாவினுடைய ஆதரவு நிலைப்பாடும் குறையுது. தாவேகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வேர்டான கிராஃப்ல தான் இருக்காங்க. அவர்களும் கீழ் நோக்கிய பாதையில் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த முறை இருந்த வாக்குகளை விட மிக குறைவாக தான் தாவேகாக்கு இந்த முறை கொடுத்துருக்காங்க. 15லேருந்து 14 ஆக்கியிருக்காங்க. இதில் நம்ம இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பெரிய அளவில் மைண்ட் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இவர்கள் சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேர்தல் களத்தை எதிரொலிக்காது அப்படின்றதுக்கு நமக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு ஊடகமே குறிப்பிட்ட அளவில் இத்தனை வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறது சரியாக கணிச்சதே கிடையாது. அவர்கள் 1 விழுக்காடு 2 விழுக்காடுன்னு போடும்போது தான் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 7 விழுக்காடு வாக்குகளே கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கினாங்க. ஸோ அது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் ஒரு தொடர்கதையாகவே இருந்துட்டு இருக்கும். அவர் சொல்லக்கூடிய விழுக்காடு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் சரியாக கணிப்பதற்கு சாத்தியமே இல்லாத ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடந்த வாரத்தை விட, அதாவது கடந்த காலத்தை விட இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அது 1 விழுக்காடு 2 விழுக்காடு அந்த அதிகப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்டை காட்டுறாங்க. ஸோ அப்போ நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கட்டும், அந்த என்டிஏ கூட்டணிக்கு வாக்குகள் கூடுது அப்படிங்கிறத இந்த சர்வே சொல்லுது. கூடவே
தாவேகாவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதற்கான வாக்குகள் வந்து குறையுது அப்படிங்கிறத காட்டுது. அதுக்கான அடிப்படை காரணம் அப்படிங்கிறது இப்போ ஆளும் தரப்பாக திமுக இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிகாரத்தில் இருக்கிற வரை கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் அந்த கண்ட்ரோல் எடுக்கிறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலருமே பேசாமல் இருந்தாங்க. திமுக எடுத்து நம்ம வந்து இப்போ பேசணும் அப்படின்னா சரியான டைமாக இருக்காது, நமக்கே வந்து ஒரு சிக்கல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதி காத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் வந்து பொது வழியில் பலருமே வந்து பதிவிடுறாங்க, திமுக எதிரான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம் வந்து அப்படி சிறுக சிறுக ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதை விட பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த கூட்டணி சார்ந்த சிக்கல், கூட்டணி கட்சியினரே வந்து திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய சிக்கல் மாதிரி உள்ளதெல்லாம் இப்போ திமுக ரொம்ப பூதாகரமாக வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் தேர்தலுக்கு வந்து கணிசமான காலங்கள் இருக்குது, இன்னொரு 3 வார காலம் இருக்குது. அப்படின்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் வந்து இது இன்னும் அப்படியே அதிகரிக்க தான் போகுது அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஏன்னா இப்போ திமுகவினுடைய தலைவர் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நாம வெற்றி பெற்றா போதாது, கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து வெற்றி பெறணும், அதற்கு நீங்கள் முழு வேகத்தில் வேலை பாருங்க, இல்லைன்னா உங்களோட பதவியை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னணி என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவருக்கு நல்லாவே தெரியுது கூட்டணி கட்சிக்காரங்களுக்காக நம்ம கட்சிக்காரங்க வேலையே பார்க்க தயாராக இல்லை. நம்ம கட்சிக்குள்ளேயும் 1000 பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி வெளியே இப்போ விசிக சார்பாக ஒருத்தரை நம்ம நிப்பாட்டுறோம், காங்கிரஸ் சார்பாக ஒருத்தரை நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா அவர்களுக்கு திமுக காரங்க வேலையே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து வச்சிருக்காரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படியாச்சும் வந்து ஜெயிக்க வச்சிருங்க. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு இவர்களை வேலை பார்க்க வச்சா தான் கூட்டணி கட்சிகள் திமுக வேலை பார்ப்பாங்க. அதனால வந்து திமுக வெற்றி பெறணும்னா அவர்களும் வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கு. இன்னொன்று, இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு தனிப்பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு அமையுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, எல்லா சர்வேலையுமே சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இப்போ என்டிஏவா டிஎம்கேவா அப்படிங்கிறது ஒரு மாறி மாறி எல்லா கருத்து கணிப்புலையும் அவர்கள் சொல்லும் போது இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, தனிப்பெரும்பான்மையா ஒரு 150+ ஒரு கட்சி வாங்குது, ஸ்வீப் அடிக்குது, இன்னொரு கட்சி வந்து ரொம்ப குறைவான சீட்டுகள் வாங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல நிலவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகமும் இதுவரையும் கருத்து கணிப்பாக வெளியிடல. இப்போ இதற்கு முன்னாடி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து கிட்டத்தட்ட 300+ அப்படின்னாங்க, பிஜேபி மட்டுமே. கடைசியில் பார்த்தா பாஜக கூட்டணியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக 290 கிட்ட தான் வந்து வருது. அப்போ பிஜேபின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ தனிப்பெரும்பான்மையோட பாஜகவால் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியல. அப்போ நிதிஷ்குமாரோட சப்போர்ட்டும் சந்திரபாபு நாயுடோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுமா, இல்லை எதிர்த்தரப்பில் அப்போ ஒருவேளை வந்து அதிமுக கூட்டணி வென்றாங்கன்னா அவர்களுக்கு இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. அதே மாதிரி தாவேகா வந்து களத்துக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு மாற்று சக்தியாக தாவேகா வந்து ஆட்சியவே பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சர்வே முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே 20 விழுக்காடு கூட டிவிகேக்கு அவர்கள் வந்து ஓட்டு சொல்லலை. ஏன்னா அவர்கள் வரும்போது இருந்த ஒரு ஹைப் அப்படிங்கிறது இப்போ இல்லை. பொதுவாக மக்கள் மத்தியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவை ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டியாவோ இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கூட்டணிக்கு இணையான ஒரு பெரிய கூட்டணி அமைச்சோட கட்சியாவோ அவர்கள் வந்து பார்க்கல. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சிருக்கு. அந்த 20 அப்படிங்கிறதுலேருந்து குறைஞ்சி ஒரு 15 14ன்னு போயிட்டு இருக்கு. இது 10க்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் இவ்வளோ நாள் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ நாள் ஊடகங்கள் கொடுத்துட்டு இருந்த அந்த வெயிட்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நிறைய சர்வேகளில் பார்க்கலாம், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பாக கிட்டத்தட்ட முன்னாடிலாம் கருத்து கணிப்பு போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, 150 எம்எல்ஏக்கள் டிவிக்கு சார்பாகவே வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர், கடந்த ஒரு வார காலத்தில் தான் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தாவேகாவாக இருக்கட்டும் இந்த 3 கட்சிகளினுடைய வேட்பாளர்களும் வந்து பட்டியல் வெளியாச்சு. ஸோ நாம் தமிழர் கட்சி இது எல்லாருக்கும் முன்னோடியாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா February 21 அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கட்சிகளோட வேட்பாளர்லாம் கடந்த ஒரு வார காலமாக தான் அறிவிச்சாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர்களினுடைய வெயிட்டேஜும் இந்த கருத்து கணிப்புகளில் பெரிய அளவில் எதிரொலிக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா களத்தில் திமுக கொஞ்சம் பின்னாடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பின்னடைவை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்த்துருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த களம் வந்து அமைகிறதுக்கு முன்னாடி எப்படி பேசப்பட்டது அப்படின்னா திமுகவிற்கு எதிரிகளே கிடையாது, அப்படியே இருந்தாலும் அவர்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே களத்தில் வந்து இல்லை, அவர்கள் வந்து பல அணிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க, அதனால நம்மளுடைய வெற்றி ரொம்ப உறுதி செய்யப்பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் துணிச்சல் இருந்தாங்க. அதனால அந்த வெல்வோம் 200 அப்படிங்கிற முழக்கம்லாம், வெல்வோம் 200னா திமுக கூட்டணியோட சேர்த்து 200 தொகுதிகள் மேலே அவர்கள் ஜெயிப்போங்கிற கனவுல வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ களம் வந்து அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை தான் தோணுது. ஏன்னா திமுக கூட்டணிக்கே வந்து மெஜாரிட்டி வருமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் வந்து கூட்டணியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருத்து கணிப்புகள் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது 110 தொகுதிகளுக்கு மேலே தான் முன்ன பின்ன தான் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 117 தொகுதிகளுக்கு மேலே திமுக மட்டுமே மெஜாரிட்டி வரணுன்றது அவர்களோட கணக்காக இருக்கும். கடந்த முறை வந்தாங்க, அப்போ இந்த முறையும் அது மாதிரி வர முடியுமான்னு அவருடைய கணக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 165 இடங்களுக்கு மேலே உதயசூரியன் போட்டியிட்டாலும்
இந்த முறை அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, ஒருவேளை வெற்றி பெற்றாலும் கிடைக்கல அப்படின்னா அதை நாம பயன்படுத்தி மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற கனவுல தான் வந்து பாத்தீங்கன்னா திருமாவர்கள்லாம் வந்து காட்டுமன்னார் கோவில்ல கிளம்புறங்கிறார். எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க உள்ள வர்றாரு அப்படின்னா இந்த அரசியல் கணக்குகள் இல்லாம இல்லை. நிச்சயமா வந்து மாநில அரசியல ஒரு கிரைசிஸ் வரும். திமுக ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து தேர்தலுக்கு பின்னாடி வர இருக்கு. அதை நாம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து மாநில அரசியலுக்குள்ளே வர்றாரு. இது மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே வந்து காத்திருக்காங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, திமுக சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாமல் வந்துடட்டும், அதுக்கப்புறம் நாம இன்னும் வந்து கூடுதலாக அவர்கள்ட்ட சீட்டுகள் கேட்போம், அவர்களை நாம இன்னும் வந்து சிக்கலுக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறதான் காங்கிரஸோட திட்டமா இருக்கும். ஏற்கனவே சீட்டுகளை கம்மியாவான கம்யூனிஸ்ட் இவர்களோட ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் திமுக கூட்டணியிலும் ஒரு சிக்கலை வந்து ஏற்படுது. அதே மாதிரி தான் அதிமுக கூட்டணிக்கும் இங்கே வந்து ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்வியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு, அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் தான் எங்களுடைய கூட்டணி, எடப்பாடி தான் எங்களுக்கு பெரிய அண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஹிந்தியில் பதிவு பண்ணிட்டார். ஸோ அதனால வந்து அவர்கள் கூட்டணி ஆட்சி வந்து கேட்கல. ஆனால் ஒருவேளை நாளைக்கு வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா நிச்சயமா அதற்கான விஷயமா அவர்கள் வந்து எழுப்புவாங்க. எங்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை இல்லை, ஸோ நாங்கள் ஆதரவு தரோம்னா நீங்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரோம்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு நம்ம பெரும்பான்மை இல்லாமல் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே பிஜேபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வாக்கு 11 விழுக்காடு வாக்குகள், பாஜகவினுடைய கூட்டணியோட வாக்குகள் 18 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் ஒதுக்குவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு குறைவான சீட்டுகள் தான் அதிமுக கூட்டணியில் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அதிமுக ரெண்டுமே 170 இடங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அவர்கள் ஒருத்தர் உதயசூரியனில் ஒரு இரட்டையில வந்து போட்டி போடுறாங்க. ஸோ களம் எப்படி இருக்கு, யாருக்கு எவ்வளோ வாக்குகள் வந்து கிடைக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்த தாவேகா வந்து அப்படி இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் வந்து இடையில ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ திமுக அதிமுக பண்ணக்கூடிய அதே திட்டங்கள் அதே மாதிரியான அரசியலில் வந்து அவர்கள் பின்னாடியும் போகிறாங்க. அதே மாதிரி நாங்கள் தனித்து நிற்கிறோம், நாங்கள் ஒரு மாற்றா நிற்கிறோம்னு சொல்லி சீமானோட பாணியை வந்து கையில் எடுக்கிறாரு. ஸோ அந்த தனித்து நிற்கிறோம், நாங்கள் மாற்றா நிற்கிறோம் அப்படிங்கிற இடத்துல சீமானினுடைய வாக்குகளை வந்து தாவேக பெரிய அளவில் இந்த முறை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது ஆரம்பத்தில் அப்படி பேசப்பட்டாலும் இப்போ களத்தில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாற்று அரசியல் அது சீமான் அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு. கண்டிப்பாக சீமானினுடைய அரசியலுக்கான அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதோ இல்லை சீமான் ஒரு சீரிய வேகத்தில் வளர்ந்துட்டு வராரு இல்லையா, அந்த மாற்றத்தை விஜயனுடைய வருகை வந்து பெரிய அளவில் இந்த முறை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நமக்கு புரிய வருது. திமுகவினுடைய பயமும் அதை உணர்த்துது. ஏன்னா திமுகவே வந்து விஜய் பற்றி பயப்பட வேண்டிய தேவை எங்க வருது அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து விஜய் அவர்கள் பறிச்சுட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்கு. அப்போ அது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் ஒரு அளவு கூட கிடையவே கிடையாது. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்குக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ரொம்ப தூரம். அதனால வந்து அவர்களோட ட்ராக் வந்து வேற, அவர்கள் சீரா ஒரே கிராஃப்ல வந்து மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அணைகளுக்குள்ள தான் இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் எந்த மாதிரி அமைதுன்னு சொல்லிட்டு. நன்றி.